என்ன எல்லாம் தயாராகிட்டீங்களா வாக்களிக்க? புதிய வாக்காளர்கள் வாழ்த்துக்கள். சரி, இப்ப நம்ம வாக்களிக்க போறோம். வேட்பாளர் தேர்ந்தெடுக்கணும் இல்லையா? எப்படிப்பட்ட வேட்பாளர் தேர்ந்தெடுக்கணும்? நமக்கானவரா, நமக்கான குரலா, சுயநலம் இல்லாதவரை பார்த்து தேர்ந்தெடுக்கணுமா இல்லையா? நம்ம கூப்பிட்ட குரலுக்கு ஓடி ஓடி வரணும். அந்த மாதிரி ஒரு வேட்பாளர் நம்ம தேர்ந்தெடுக்கணும். சரிங்க, இப்ப நம்ம வேட்பாளர் தேர்ந்தெடுத்துட்டோம். அது மட்டும் போதுமா? போதாது இல்ல. அவர் எப்படிப்பட்ட வேட்பாளராக இருக்கணும்? மழையோ புயலோ எதுவா இருந்தாலும் எல்லா நேரத்திலும் நமக்காக வந்து போராடுற வேட்பாளரா இருக்கணுங்க. 10 பேர் கூட்டமா சேர்ந்து கத்துனா அது சாத்தியமாகுமா? ஆகாது இல்ல. 10 பேர் கத்த வேண்டிய இடத்துல ஒருத்தர் நமக்கான குரலா நின்று சட்டமன்றத்துல நமக்கான உரிமைகளை பெற்றுத்தராரு பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு வேட்பாளருக்கு தேர்ந்தெடுக்கணும். சிந்திச்சு நிதானமா வாக்களிப்பது நம்ம கடமை இல்லையா? அதனால ஒரு நாள் லீவ் விட்டாங்களே, ஜாலியாக எங்கேயாவது படத்துக்கு போகலாம், இல்லை படுத்து தூங்கலாம், இல்லை ஃபோன் யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி நினைக்காதீங்க. ஒவ்வொரு ஓட்டும் ரொம்ப முக்கியமானது. அது நம்ம வாழ்வு உரிமையை மாற்றக்கூடியது. அரசியல் நம் வாழ்வியலோடு கலந்தது. ஜனநாயகத்துக்காக அந்த ஒரே ஒரு நாள் வரிசையில நின்று ஓட்டு செலுத்துங்க. அந்த ஒரு ஓட்டு தான் எல்லாத்தையும் மாற்றும். சிந்தியுங்கள்.